வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் ஃபோஸ்டஸ் செமஸ்ட்ராங் சமசேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்த பரப்புரை. தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் உடனடியாக வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் நாளை வரை பிரச்சாரம் செய்ய தடை. சமூக வலைதளங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. தமிழகத்தில் பிரச்சாரம் ஓய்ந்ததை அடுத்து விடுதிகள், திருமண மண்டபங்கள், ஹோட்டல்களில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை. வெளியூரைச் சேர்ந்த நபர்களிடம் ஆதார் அட்டை மற்றும் முன்பதிவு விவரங்களை ஆய்வுக்கு உட்படுத்திய போலீசார். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை தேர்தல். வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தமிழகத்தில் 75,064 வாக்குச்சாவடி மையங்களை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை அமைப்பு. தேர்தல் பணியில் 3,40,000 அரசு ஊழியர்கள், 326 தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் 1,40,000 போலீசாரை ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் திட்டம். 300 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக புத்தகத்தை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் வசதிக்காக தமிழகம் முழுவதும் நாளை வரை 11,323 பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்படுகிறது. கடையநல்லூர் திமுக அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்த 44,37,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். மூட்டையில் பதுக்கி வைத்திருந்த பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி. காரைக்குடியில் அமமுக சார்பில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த 3 பேர் அதிரடி கைது. 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தையும் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. தேர்தல் பரப்புரையின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த அன்புமணி தரப்புக்கு தடை. இனிவரும் காலத்திற்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றம் உத்தரவு. டீ உள்ளிட்ட பல உணவுகளில் சேர்க்கப்படும் மூலிகையான அஸ்வகந்தா இலைகளை பயன்படுத்தக்கூடாது. இதனை கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பு உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில்களில் இனி சிங்கார சென்னை அட்டை மட்டுமே பயன்பாட்டுக்கு வரும். மே 1ஆம் தேதி முதல் பழைய பயண அட்டைகள் முழுமையாக நிறுத்தப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு வரும் 27ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழகத்தில் நாமக்கல், வேலூர், மதுரை உள்ளிட்ட 14 நகரங்களில் சதமடித்த வெயில்.
அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டரித்ததால் வீடுகளில் முடங்கிய மக்கள். மேற்குவங்க மாநிலத்தில் அனல் பறந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. 294 சட்டமன்ற தொகுதிகளில் 152 இடங்களுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது மத்திய அரசு. எதிர்க்கட்சிகளை மிரட்டி பிரதமர் மோடி தீவிரவாதி போன்று செயல்படுவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பிரதமர் மோடி தீவிரவாதி போன்று விமர்சித்து பேசிய மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கோர வேண்டும். விரக்தியின் உச்சத்தில் பேசியவர்களுக்கு தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம். திருச்சூர் பட்டாசு உற்பத்தி ஆலை தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் பினராயி விஜயன் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பதிவு. நாட்டில் எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கம். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கான முன்மொழிவு தயாரிக்கும் வரை போர் நிறுத்தம் நீட்டிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ, ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. போட்டி லக்னோ வாஜ்பாய் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே விலகல். நடப்பு ஐபிஎல் தொடரில் விளையாட மாட்டார் என சென்னை அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான நாளைய லீக் ஆட்டத்தில் களமிறங்குகிறார் தோனி. தோனி தீவிர விக்கெட் கீப்பிங் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை வெளியிட்ட சென்னை அணி. டென்னிஸ் தரவரிசையில் முதல் 5 இடங்களுக்குள் 860 வாரங்களாக இருந்த செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் புதிய சாதனை. முதல் 5 இடத்திற்குள் 859 வாரங்கள் தொடர்ந்த சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரரை முந்தினார் ஜோகோவிச். ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழுவினரின் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட்ட பட தயாரிப்பு நிறுவனம். உண்மையாக உழைக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இதுபோன்ற விஷயங்கள் நடப்பது இல்லை. சினிமாவில் காஸ்டிங் கவுச் புகார்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நடிகை ஹன்சிகா நட்ச் பதில். நீச்சல் குளத்தில் குழந்தைகளுடன் விளையாடிய நடிகை ஸ்னேகா. புகைப்படங்கள் இணையத்தில் வைரல்.